பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெறும் சிறப்பு கோகுலம் விற்பனை கண்காட்சி இன்று துவங்கியது. கோவையில் பிரபல கோகுலம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் சுகுணா மண்டப அரங்கில் துவங்கியது. பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை காட்சியாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள், நகைகள் விற்பனைக்கான 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோகுலம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த 10 ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை காட்சியை நடத்தி வருகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவையில் அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோகுலம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது. ஜனவரி 10, 11, 12ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள், பரிசு பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் என 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கோகுலம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அனுஷா ராகவ், டாக்டர் பிரியதர்ஷினி, திலகவதி மதனகோபால், தர்ஷனா சந்திரகாந்த், ரோகிணி, ஆனந்த், லயன் ஜோஸ், சுக்வியா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர். கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து கூறியதாவது: இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும், ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா, லூதியானா, குஜராத், டெல்லி, ஜெய்ப்பூர், புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் கண்காட்சியில் ஆடை, ஆபரணங்கள், குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள், பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள், பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள், பெண்களுக்கான ஜிமிக்கி, கம்மல், வளையல், வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளது. மேலும் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுக்கலை பொருட்கள், சிகை அலங்கார பொருட்கள், முக அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் காலை வணக்கம். கோகுலாம்ங்கிறது த ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர். இன்றைக்கி கோகுலாம் கோயம்புத்தூரில் டிசம்பர் 10, 11, 12 இந்த 3 நாள் ஒரு ஃபேஷன் எக்ஸிபிஷன் இங்கே சுகுணா கல்யாண மண்டபத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த எக்ஸிபிஷனுங்கிறது அவங்க தொடர்ந்து இந்த கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்காக இந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து பல ஆண்டு காலம் ஹீனாவும் ராகுல் அவர்களும் மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு நம்ம எல்லாருக்குமே இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவங்க ரொம்ப அழகாக இந்த எக்ஸிபிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்ஸு, பெண்களுக்கான ஆடை ரகங்கள் மற்றும் இங்கே ஃபுட் கோர்ட்டு மற்றும் எல்லா வகையான ஷாப்பிங்க்கும் இங்கே ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது 90% கிட்டத்தட்ட உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன். இது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கான இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த காலகட்டத்தில் ஹீனாவும் ராகுலும் இந்த கோகுலாம் தொடர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தணுங்கிற நோக்கத்துலையும் இந்த அருமையாக அந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆண்டும் அது ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு. இன்னும் அடுத்த 3 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது. ஸோ அனைவரும் இந்த கோகுலாம் எக்ஸிபிஷனுக்கு நம்முடைய பொங்கல் திருவிழாவை ஷாப்பிங் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த கோகுலாம் இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் கலந்துட்டு இருக்கிற அத்தனை பெண் தொழில் முனைவோரையும் வாழ்த்துறேன். பெண் தொழில் முனைவோருடைய ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிற ஹீனாவையும் ராகுலையும் வாழ்த்துறேன். அனைவரும் இந்த பொங்கல் எக்ஸிபிஷனில் கோகுலாமில் கலந்துட்டு உங்களுடைய ஷாப்பிங்கை பூரா பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.